வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு வெஜிடபிள் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பொடி தூவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி எந்த வகையான லஞ்ச் ரெசிபி கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான பொடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4-5 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு நீங்கள் பொடியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் மாற்றிக்கோங்க. இதை கொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 3-4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வர அளவுக்கு இதை நம்ம வேக வைக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 6-7 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோன்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பொடி சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் பொடி தூவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வகையான லஞ்ச் ரெசிபி கூடயும் இதை சாப்பிடலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.